எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் வந்து ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ இந்த விளாகில் நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் இருக்கும். ஸோ என்ன அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த வீடியோ வந்து நான் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் என்னென்ன கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன், என்ன ஸ்பெஷலான ரெசிபிஸ்லாம் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த மந்த்துக்கான ஒரு பியூட்டி ப்ராடக்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் இப்போ காட்ட போகிறது எல்லாமே நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ புதுசாக ஏதாவது வாங்கியிருக்கேம்மா அப்படின்னா இல்லைங்க. ஸோ ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணி நல்ல ரிசல்ட் இருக்கிற ஒரு ஆஃப்டர் ரிவ்யூ ப்ராடக்ட்ஸ் தான் உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன். சரி பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் வந்து சொல்லுங்கன்னு எனக்கு இப்போ கூட கமெண்ட்ஸில் வரும். ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் சில லாஸ்ட் டைம் போட்டேன் இந்த பியூட்டி ப்ராடக்ட் வீடியோ நான் ஷேர் பண்ணி விடுவேன். அதில் ஃபேஸ் பேக் இருக்கும் பாருங்கள், ஃபேஸ் வாஷ் இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஃபேஸ் வாஷ் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ரொம்ப மாதமாக யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து காலி ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து வாங்கியிருக்கு. இதில் ஃபுல்லாக இருக்கும், இது வந்து காலி. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணால் செம்ம ரிசல்ட் இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ மைல்டாக. முக்கியமாக சோப் ஃப்ரீ ஃபேஸ் வாஷ் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ என்ன ப்ராடக்ட்டு பார்க்கலாம். சிம்பிளில் விட்டமின் சி க்ளோ ஃபேஷியல் வாஷ் வந்து உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் எந்த ஒரு ஹார்ஷ் அண்ட் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் வந்து கிடையாது. முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது வந்து சோப் ஃப்ரீ ஃபார்மில். ஸோ மேபி யாருக்காவது வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்டோட சம்திங் புதுசாக ட்ரை பண்ணும்போது ஸ்கின் இரிட்டேஷன் இருக்குமா அப்படின்லாம் கூட யோசிக்க வேணாம். ஸோ எந்த ஒரு ஸ்கின் இரிட்டேஷனுமே இருக்காது. ரெகுலராக யூஸ் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் எந்த ஒரு கலர்ஸ் கூட இருக்காதுங்க. ஸோ கலர் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பேஸ்டு கலர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் 100 ml பேக்கெட் கண்டிப்பாக லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் வந்து ஃபேஸ் வாஷ் மட்டும்தான் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்ல ஒரு க்ளோவாக இருக்குது பாருங்கள். அண்ட் ஸ்கின்னும் வந்து அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ என்னோடய ஃபேவரட் ஃபேஸ் வாஷ். இதுக்கப்புறம் நான் எதையுமே சேஞ்ச் பண்ணலை. மேபி நான் புதுசாக ஏதாவது வாங்கினேன், ஏதாவது பார்த்தேன்னா கண்டிப்பாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு பெஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் தேடி இருந்தீங்கன்னா தாராளமாக சிம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் 2 க்ரீம் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கோ இல்லை ஃபெஸ்டிவலுக்கோ ஒகேஷ்னலாக போகிறோம், நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு க்ரீம் யூஸ் பண்ணலாம். அண்ட் டெய்லி நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறோம், இல்லை வீட்டில் இருக்கீங்க, டெய்லி க்ரீம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட ஸோ டெய்லி யூஸ்க்கு ஒரு க்ரீம். ஸோ 2 இருக்குது, 2மே என்னோடய ஃபேவரட் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். ஸோ அது என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பில்கிரீமில் க்ளோ பிபி க்ரீம் காட்டிகிட்ருக்கேன். ஸோ இது ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ஸோ ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன். மேபி நீங்கள் வெளியில் போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை திரும்ப காலேஜ் போகிறவங்களுக்கு ஸோ சன்ஸ்க்ரீன் இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இதில் SPF 50 வந்து இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் இந்த சன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அதனால நான் அதை டெய்லி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அப்ளை பண்ணது வந்து ஈவன் ஸ்கின் டோன் வந்து இருக்கும், ஸ்கின் கலருக்கே இருக்கும். நமக்கு வித்தியாசம் பெருசாக தெரியாது, அப்ளை பண்ணியிருக்க மாதிரி ஒரு நேச்சுரல் லுக் கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபேஸஸ் கனடாவோட லைட் வெயிட் ஃபவுண்டேஷன் க்ரீம் காட்டிகிட்ருக்கேன். நல்ல ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுக்குங்க. ஸோ பிம்பிள்ஸ் ஸ்கார்லாம் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக மறைஞ்சிரும். அண்ட் வந்து ரொம்ப ஹெவி ஃபீல் இருக்காது, ஒரு லைட் வெயிட் ஃபார்முலா. ஸோ இந்த க்ரீமும் சூப்பராக இருக்கும். அது 2 க்ரீமுமே நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது ரெகுலராக யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷனுக்கு போகும்போது அந்த பிளாக் கலர் ஃபேஸஸ் ஸ்கின்லாம் யூஸ் பண்ணலாம். அண்ட் மேபி இங்கே ஏதாவது பக்கத்தில் போகிறோம், இல்லை பயங்கர வெயிலில் போகிறோன்னா அந்த பில்கிரீம் யூஸ் பண்ணலாம். 2மே ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சேம் 2 மாய்ஸ்சரைசர் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஒன்று பாடி லோஷன் மாதிரி மட்டும்தான், இன்னொன்று ஃபேஸ் க்ரீம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது 2 ப்ராடக்ட்டையும் பார்க்கலாம். 2 மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மாமாஅர்த்தோட பீட்ரூட் ஹைட்ராஃபுல் லைட் மாய்ஸ்சரைசர் க்ரீம். ஸோ நான் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு சொன்னது இந்த க்ரீமை தான். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வ்ளாக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் இதை வந்து சொல்லியிருப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. மேபி புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணாலே போதும், அவ்வளோ சில்லுன்னு ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் வந்து போட்டிருக்கிற மாதிரியே இருக்காது, அந்த ஹெவி ஃபீலே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்ட் அப்படி ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிடும், சூப்பராக இருக்கும். ஸோ ஃபேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்ருக்கிறது கெமிஸ்டட் பிளேயில் பாடி லோஷன் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த பாடி லோஷன் வந்து உங்களுக்கு ஃபேஸ் ஸ்கின் மாற்றி கையோட ஸ்கின் ஈவன் ஸ்கின் டோன் வேணும் அப்படின்னா ஸோ இந்த பாடி லோஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
டெய்லி யூஸ்க்கு ஸோ இந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் பிராண்ட் தான். ஸோ எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும் அண்ட் ரெகுலராக யூஸ் பண்ண ஸ்கின்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த 2 ப்ராடக்ட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு நைட் க்ரீம் பார்க்க போகிறோம். எனக்கு வந்து அவ்வளோ நல்ல ரிசல்ட் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல். நான் மோஸ்ட்லி நைட் க்ரீம் நான் பெருசாக யூஸ் பண்ணதில்லை. ஸோ இதை ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது. அகைன் பார்த்தீங்கன்னா நான் அதை புதுசே வாங்கிட்டேன். ஒன்று வந்து காலி. ஸோ அப்பவும் சின்னது தான் வாங்கினது, இதில் பெருசில் கூட இருக்குது. ஸோ தீர வாங்கிக்கலான்ட்டு ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா பேக் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஏதோ ஒரு இன்ஸ்டாகிராம் ரீலில் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் செக் பண்ணும்போது அமேசானில் ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. அது ஆஃபர் ப்ரைஸில் இருந்தது. சரி டக்குன்னு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன். 1 or 2 மந்த்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணுறேன். நல்ல ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் அந்த ரிங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வரிங்கிள்ஸ் வர ஆரம்பிக்குது. நம்ம வந்து ஸ்கின் வந்து ப்ரிவென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நைட் க்ரீம் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பெஸ்ட் க்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு இது கிடச்சிது. ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு ஃபேஸ் பேக் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் யாருக்காவது வந்து அந்த க்ளே பேக் மாதிரி இருக்கிறது பிடிக்கும்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் ஆஃப்டர் யூஸ் தான் நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேவரட் தீர பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து வாங்கி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி செலக்டடாக சில ப்ராடக்ட் நம்ம காட்டினேன் இல்லையா, இதுதான் வந்து நான் ரெகுலராக வாங்குவேன். ஸோ புதுசு மேபி இதை ட்ரை பண்ணால் உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து அதையுமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. பெருசாக எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேக் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் 15 மினிட்ஸ் தான் வாஷ் பண்ணாலே நல்லா இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும், பிரைட்டாக இருக்கும். ஸோ இங்கே பிளாக் ஹெட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடும். நல்லாயிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை அப்ளை பண்ணலாம். நான் சொன்ன க்ரீம் வந்து ஃபேஸஸ் கனடாவோட வாட்டர்மெலன் க்ளே ஃபேஸ் மாஸ்க் வந்து காட்டிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோ நல்ல வாசனையாக சூப்பராக இருக்குங்க. நான் இது ரொம்ப வருஷமாக வந்து யூஸ் பண்ணுறேன். தீர பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிடும். ஜஸ்ட் நம்ம ஒன்று வாங்கினாலே வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 6 மாதத்துக்கு மேலே வரும். வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நம்ம வாரத்துக்கு 2 நாள் போகிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து நமக்கு வெளியில் போயிட்டு அந்த பொல்யூஷன் ஆகுது அந்த மாதிரிலாம் இல்லை. அதனால் எனக்கு நான் எப்போ ஸ்கின்னு டல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறனோ அப்போ நான் வந்து அப்ளை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் யூஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ வந்து கொடுக்கும், நல்லா பிரைட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல். நான் சொன்ன மாதிரி அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆகும். நான் இப்போ அப்ளை பண்ணுறேன். ஸோ ரொம்ப லைட் லேயராக போட்டால் போதுங்க, ரொம்ப ஹெவியாக போடணுன்னு இல்லை. ஸோ லைட் லேயராக போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வச்சுருந்தா போதும். நல்லா வந்து ரப் பண்ணிவிட்டு அதை வாஷ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பிஃபோர் ஆஃப்டர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஏதோ பிங்க் கலர் பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்குது ஃபேஸு. ஓகே, பயங்கரமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். அண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு நல்ல வித்தியாசம் தெரியுது, உங்களுக்கும் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. இது பிம்பிள் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கூட தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் ஃபர்ஸ்ட் இருந்த ஃபேஸ்க்கும் அதுக்கப்புறம் இருந்த இடத்துக்கும். அண்ட் நான் சொன்ன மாதிரி நோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் ஹெட்ஸ்லாம் இல்லை, நல்லாயிருக்கு. இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வாங்கினா நான் வாங்கின ப்ரைஸை விட இப்போ ஆஃபர் ப்ரைஸில் இன்னும் கம்மியாகவே இருக்கும். அதில் வந்து கரெக்டாக வந்து எப்போ அவங்க ஆஃபர் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ நான் வந்து பியூட்டி ப்ராடக்ட் ஆகட்டும், ஃபேஷன் ப்ராடக்ட் ஆகட்டும் டக்குன்னு வந்து நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கிரேட் ஃப்ரீடம் சேல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது 7th ஆகஸ்ட்லேருந்து. ஸோ இதில் நமக்கு பிடிச்ச ஃபேவரட் பிராண்ட் வந்து நான் அப் டு 70% பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த சேலை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதை காட்டின அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அது ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வந்து வேணுமோ அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் இப்போ நான் காட்டின ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது, நீங்கள் எதாவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா, நல்ல ரிசல்ட் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அண்ட் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ பிளேட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அவல் வந்து நெய்யில் நல்லா ஓரளவுக்கு வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா ஆடிப்பெருக்கு எல்லார் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் ஸ்பெஷலாக ஷேர் பண்ணுறதுக்கு பெருசாக ஒன்றும் இருக்காது. ஸோ எல்லார் வீட்லேயும் என்ன பண்ணுறோமோ அதே தான் வந்து நம்ம வீட்லேயும் வந்து பண்ணோம். அண்ட் சூப்பரான ரெசிபியை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் அவல் கேசரி வந்து பண்ணோம். ஸோ அந்த கேசரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அம்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணியிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரை பண்ணதில்லை அந்த ரெசிபி. ஃபர்ஸ்ட் டைமே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருந்தது. டேஸ்ட் வந்து நார்மல் கேசரியை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ நல்ல வேளை நான் அதை வந்து ஷூட் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஸ்பெஷலான ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவல் கேசரி தான். அம்மா எப்படி பண்ணாங்க, அதோட அளவு என்ன, எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாதாம் நைட்டே ஊற வச்சு மார்னிங் தோல் எடுத்துட்டு சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். முந்திரிக்கு பதிலாக பாதாம் அப்படி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெய்யில் அப்படியே போட்டு வரும்.
அவல் பொடியை வந்து அந்த நெய்யிலே போட்டு ஈவனாக நல்லா வந்து வாசனை ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி வந்து நெய்யில் தான் வறுத்துருக்கோம். பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஈவனாக கோட் பண்ணிவிட்டு இதில் என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்க இதை தனியாக ஃபர்ஸ்ட் ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு தண்ணி அளவு நான் உங்களுக்கு சொல்கிறேன். தண்ணி 2 குட்டி ஸ்பூன். 1 கப் அளவுக்கு நம்ம அவல் பவுடர் எடுத்துருக்கோம் அப்படின்னா 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். அதுதான் அளவு. அண்ட் கேசரி பவுடர் கொஞ்சம் ஃபுட் கலரிங் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து கட்டி இல்லாமல் ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா திக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணிலாம் இல்லாமல் நல்லா திரண்டு வரும்போது நம்ம மேலே வந்து சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒயிட் சுகர் வந்து அளவு நம்ம 1 கப்புக்கு 1 கப்பு சேர்த்தா வந்து போதும். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்வீட் நல்லா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1.25 கப்பு வந்து எடுத்துக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு நம்ம அந்த பொடி எடுக்கிறோம் அப்படின்னா அவல் பொடி எடுக்கிறோன்னா 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிட்டால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ சுகரும் போட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஏலக்காய் பொடி அண்ட் அகெயின் நெய் ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அண்ட் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாமும் மேலே தூவிக்கலாம். சூப்பரான அவல் கேசரி வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு வேறு லெவலில் அட்டகாசமாக இருந்தது. இந்த ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தனியாக 2 ஸ்பூன் மிளகு, 1.5 ஸ்பூன், 1 ஸ்பூன் மிளகு, எள்ளு 2 ஸ்பூன், குடமிளகா வந்து ஒரு 15. ஓகே. இது வந்து 2 பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் புளிக்கு அளவு. ஓகே. கடுகு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு அண்ட் லைட்டாக வந்து நல்லா கலர் மாற ஆரம்பித்ததும் இதில் மிளகா அப்புறம் கருவேப்பிலலாம் வந்து சேர்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தா நிலக்கடலையும் இதோட சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு பெரிய சைஸ் கட்டி பெருங்காயம் சேர்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஸ்டார்டிங்கில் காட்டினேன் இல்லையா, எள்ளு அண்ட் வந்து தனியா எல்லாமே மிளகு எல்லாத்தையுமே நல்லா வந்து பொடி பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு அடுத்து மிளகா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இது போர்லாம் நல்லா எடுத்து கலர் மாறிட்டேன். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை ஃபர்ஸ்ட் வந்து கொதிக்கட்டும். ஸோ கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபைனல் டேஸ்ட்டுக்கு வெல்லம் அப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சிருந்தோடனே அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் திக்கானதும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ இந்த உருளி பார்த்திங்கன்னா வீட்டில் புளியோதரை பண்ணுறோம், இல்லை வந்து உப்புமா பண்ணுறோம், உடச்ச உப்புமா பண்ணுறோம், இல்லை புளி உப்புமா பண்ணுறோம் அப்படின்னா இந்த உருளியில் தான் பண்ணுவோம். கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர ஹீட் ஆகிடும். அந்த ஃபுட் பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு இந்த புளியோதரை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் பொடி ஆட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி பொடியும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட போகிறோம். ஸோ நல்லா லோ பண்ணிடலாம். கொஞ்சம் நான் சொன்ன மாதிரி வெல்லம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா வந்து எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் புளியோதரை பேஸ்ட் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம்.
கலர்ஃபுல்லான லஞ்ச் பிளேட் வந்து ரெடி. அவல் கேசரி, புளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் ப்ளஸ் அதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மோர் மிளகா ப்ளஸ் வடை எல்லாமே ரெடி. சூப்பரான ஒரு லஞ்ச் பிளேட் ரெடி. அடுத்து வந்து சாப்பிட வேண்டியதான். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சென்டரில் வச்சுருந்த அவல் கேசரி தான். அவ்வளோ நல்லா இருந்தது. மிஸ் பண்ணாமல் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, திரும்ப சேம் பேக்ரவுண்ட் வந்தாச்சு. இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண என்னோடய சூப்பரான ஸ்கின் கேர் ப்ராடக்டாக இருக்கட்டும் அண்ட் வந்து ரெசிபிஸ் இருக்கட்டும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூப்பரான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.